வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் பேச போகிற விஷயங்கள் அனைத்துமே உண்மை. இது உருட்டு அல்ல, இது எதுவும் கற்பனை கிடையாது. ரியலாக உள்ளதை பேச போகிறேன். நம்புனா நம்புங்க, நம்பாட்டினா போங்க. சரியா? காலையிலேருந்து நடக்க போகிற சம்பவங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். அமிர்தம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியாச்சு. அமிர்தம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க. திலீபாவை பார்த்துக்கிறதுக்கும் என் பப்புவை பார்த்துக்கிறதுக்கும். எதுக்காக திலீபாவையும் பப்புவையும் பார்த்துக்கிறதுக்கு அவங்கள வர சொல்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த கேள்வி எனக்கு இங்கே கேட்குது. நாங்கள் 2 பேரும் மசாலா கம்பெனி ஒன்று உருவாக்க போகிறோம். அது விஷயமாக அதில் என்னென்ன பொருட்கள் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா உட்காந்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் இந்த யூடியூப்லேயே நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கிறது, புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதில் மசாலா வியாபாரம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போனதுனால அதில் எத்தனை பொருட்கள் கலக்கணும், என்ன பண்ணணும், 16-17 வகையான பொருளை அதில் சேர்க்க போகிறாலாம். மஞ்சள், அப்புறம் மிளகு, சீரகம், குண்டு வத்தல், என்னென்னமோ சொல்கிறா. இதையெல்லாம் ஒன்றா போட்டு அதை வறுத்து பொடி பண்ணி அதை காய போட்டு பார்சல் போட்டு கொரியர் பண்ணணும் எல்லாத்துக்கும். அதனால் அதில் என்னென்ன மசாலாவை கலக்கணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணணுமா. அதுக்கு இங்கேருந்து தான் எனக்கு மூடு வராது. மூடுனா மூளை வேலை செய்யாது. அதனால் வா, நம்ம 2 பேரும் கிளம்பி கொடைக்கானல், அப்படி இல்லாட்டினா ஏற்காடு எங்கேயாவது போய் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசி கலந்து ஆலோசனை பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பிளான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நான் இதை கொண்டு போய் சுமிகிட்ட வீட்டில் போய் விடணும்னு நினச்சா கூட முடியாது. காரணம், அவள் ஏற்கனவே காண்டில் இருக்கா 2 நாளாக. ஸோ நாங்கள் 2 பேர் கிளம்பி கொடைக்கானல் போக போகிறோம், இல்லைன்னா ஏற்காடுக்கு போக போகிறோம். 2 நாள் போய் கொஞ்சம் மசாலா விஷயத்தையும் பேசிட்டு, அதுபோக கொஞ்சம் மசாலா பாட்டு டான்ஸு எல்லாம் போட்டு. ஏன்னா உங்களுக்கும் இப்போ எங்களை ஒரு சிறந்த ஜோடியாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. தினம் எங்களுக்கு 2 பேரும் நீங்கள் நல்ல ஒரு கப்புள்ஸ் மாதிரி இருக்கீங்க. உங்கள் வீடியோக்கெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் வீடியோ போடுங்க வாங்க. நீங்கள் எங்கேயே போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் போகாத ஊர் கொடைக்கானல், தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறதுக்காக நாங்கள் 2 பேர் கிளம்புறோம். ஒன்று கொடைக்கானல், இல்லாட்டினா ஏற்காடு. இன்று மாலை அல்லது நாளை காலை முடிச்சுட்டு நாங்கள் காலைல கிளம்புறதா பிளான். ஏன்னா வெயில் இங்கே ரொம்ப ஓவராக இருக்குது, எங்களால் அங்கே இருக்க முடியல. 2வது, சுமியோட தொந்தரவு தொல்லையும் என்னால் தாங்க முடியலை. இங்கே இருந்தால் என்னை அடிக்கடி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. எனக்கு அதிலேருந்து விடுபடணும். எனக்கும் மைண்டு ஒரு ரிலாக்ஸ் வேணும். அதுக்காக உடனே வந்துடுவாங்க. அப்போ 2 பேர்த்துக்கு சம்பளம் வந்துருச்சு. அதனால் இங்கே இருந்தால் சுமி பணத்தை கொடுன்னு சொல்லி அனுத்துவா. அதனால் 2 பேர் கிளம்பி கொடைக்கானலுக்கு போகிறீங்க, ஏற்காடுக்கு போகிறீங்க. உண்மையிலே சொல்கிறோம், இன்னும் சம்பளம் வரலை. எங்களுக்கு இந்த வட்ட சர்வர் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று இருக்குதான். 1ஆம் தேதிக்கு மேலே தான் சால்ரி வரும். அதனால் இருக்கிற காசு 2-3 பேர் இந்த சித்திரை திருவிழாவுக்காக பணம் போட்டிருக்காங்க. அந்த காசை வச்சு செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சம்பளம் வந்தோன்னே அதை எடுத்து அதில் வச்சுக்கிறலாங்கிறது என்னோடய முடிவு. எனக்கும் சுமியோட நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாகவும் பரிதாபமாகவும் தான் இருக்குது. அதுக்காக தான் நேற்று போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு, கறி, மீன், அரிசி, பருப்புகள், முட்டைகள், பூஸ்ட்டு பாக்கெட்டு, இன்னும் என்னென்ன வேணுமோ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, செலவுக்கும் கையில் கொஞ்சம் ரூபா கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அதனால் யார் சுமி பாவம், சுமி அக்கா ரொம்ப வறுமையில் இருக்காங்க, இந்த அண்ணையை இப்படி ஜாலியாக கொடைக்கானலுக்கு போகிறாரு, ஏற்காடுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. முதல்ல என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். என் பேரனை நேற்றே பார்த்துட்டேன். அவன் கூட சேர்ந்து யானை, அந்த என் முதுகில் உட்காந்து யானை சவாரி வந்தேன். அதுக்கப்புறம் நானும் அவனும் ஒரு 1 மணி நேரம் விளாண்டோம். என் பிள்ளையும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். சின்னவன், பெரியவன் அவனும் ஸ்டுடியோ வச்சு செட்டில் ஆகிட்டான். இன்னும் இருக்கிறது பாக்கி என்ன, சுமியோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் காலாகாலத்தில் நிறைவேற போகுது. நான் சொல்கிறதுல சில பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நாங்கள் 3/4 கிணறு தாண்டிட்டோம். யார்? நானும் சூர்யாவும். அது விஷயமாக தான் ஒரு வாரம் 10 நாளாக நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். எல்லா வேலையும் நல்லபடியாக முடிந்து விட்டது. இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் நாங்கள் கடந்துருவோம். கடந்துட்டால் அதுக்கப்புறம் நான் எங்கே போக போகிறேன்? என் பொண்டாட்டியை தேடி போக போகிறேன். என் குடும்பம் பிள்ளைன்னு வாழ போகிறேன். இருக்கிற அவளுக்குன்னு சொல்லி இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க. ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கூட உனது கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணுங்க, எங்கள் அப்பாவை பார்க்கணும், என் புருஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சில எண்ணங்கள் இருக்கும். ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கூட. அதை மாதிரி இவளுக்கும் எனக்கும் இப்போ இன்னும் ஓரிரு மாதங்களில், இல்லை இந்த தீபாவளிக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், நாங்கள் 2 பேரும் நிரந்தரமாக பிரிய போகிறோம். ஏன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிங்கும்போது நாங்கள் அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஒரு வார்த்தைகளையே இதில் கவனமாக பேச வேண்டிய சூழல். ஏன் காரணம் என்னென்னா, அப்போ என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஏதுன்னு சொல்லி நீங்கள் நோண்டுவீங்க. அதுக்கு சொல்கிறேன். நான் ஒரு சில வேலைகள் நடக்குது, அது முடிஞ்ச உடனே என் குடும்பத்தோடு போய் நான் முழுசாக சேர போகிறது உறுதி தான். அதுக்குள்ளே இவங்களுக்கு உண்டான ஆசைகள் என்ன, இது வரைக்கும் போகாத ஊர் என்ன, அதுக்கெல்லாம் என்னை கூப்பிட்றாங்க. நான் அவங்கள கூப்பிட்டு போய், ஏன்னா பிள்ளையார்பட்டி, கணக்கம்பட்டி, அப்புறம் இன்னும் சில ஊர்கள்
எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. போகாத ஊர் கொடைக்கானல். ஏற்காடு கூட போயிட்டு வந்துட்டோம். ஏற்காடுக்கு கூட இந்த வட்டம் முன்னுரிமை கிடையாது. கொடைக்கானலுக்கு போகிறோம். ரைட்டா? அவளுடைய ஆசைகளை ஏதோ பாவம் அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. 2வது தினம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கே வந்து சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்கா. மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்க, 3 வேளைக்கு சமைச்சு போட, காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் பண்ண, நைட்டுக்கு இட்லியை வைக்க, மத்தியானத்துக்கு சோறு குழம்பு வைக்க, என்னையை பார்த்துக்கிறதுக்கும் மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறதுக்குமே அவளுக்கு நேரம் சரியாக போகுது. இதில் நேற்று பாருங்கள், வாஷிங் மிஷின் இதாகி போய் ரிப்பேர் ஆகி போய் பூரா தண்ணி ஒழுகி அதை பூரா க்ளீன் பண்ணிட்டு அவள் படுத்து முதுகு வலியில் எவ்வளோ தெரியுமா அழுதா. ஏற்கனவே குற்றாலத்தில் குப்புற விழுந்தவ, முதுகில் உள்ள எலும்பு உடைஞ்சது இன்னும் சரியாகலை. அதுபோக ஏற்கனவே பிரசவ டயத்தில் அவளுக்கு முதுகில் போட்ட ஊசியில் உண்டான வேதனை அவள் முதுகில் வந்து பயங்கரமான ஒரு வலியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி நேற்று லைவில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் தண்ணி ஒழுகி அப்படியே ஆறாக ஓடுது. அதை பூரா க்ளீன் பண்ணி 10 நிமிஷத்தில் வீடை சுத்தம் பண்ணிட்டாள். அதனால் அவளும் எவ்வளோ தான் தாங்குவா ஒரு பொம்பளையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேலைக்காரமாக என்ன தான் போட்டாலும் அந்த அம்மா என்ன பண்ணும், வீட்டில் இருக்கிற பாத்திரம் மண்டங்களை விலக்கி வச்சுட்டு வீடை மாப்பு போட்டு தொடச்சி விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். அதுதான் அவங்க வேலை. மற்றபடி ஒரு தாய்க்கு தாயா என்னை பார்த்துக்கிறதுல அவள் பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு, கோகுலையும் பார்த்துக்கிட்டு, திலீபாவுக்கும் வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு, வீடு 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 வேலை 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 வேலைன்னு 24 மணி நேரமும் வீடே கதின்னு கிடக்கிற ஒருத்திக்கு ஒரு ரிலாக்ஸ்னஸ் வேணுமா வேணாமா? அதே மாதிரி என்னையும் பாருங்கள், 24 மணி நேரமும் காலையில் வீடியோ, மத்தியானம் வீடியோ, சாயங்காலம் லைவு, 10 மணி லைவு. எனக்கும் வாழ்க்கையில் வந்து ரொம்ப டயர்டு, ரொம்ப மன உளைச்சல். உங்கள் மன உளைச்சலை பூரா ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? எனக்கு சூர்யாவுக்கு நான். அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும், எங்களை நாங்களே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறணும். ஒரு பிறவி கலைஞன் நான், காமெடியான ஒரு நடிகன். யூடியூப்லேயே என்னுடைய திறமைகள் பூரா அடங்கி போச்சு. இதை வெளியே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? என்னுடைய மன உளைச்சல், நான் உள்ளுக்குள்ளே அழுகிறேன் ஆனால் வெளியே சிரிக்கிறேன், அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு தான் தெரியும். உங்கள் முன்னால் சோறு திங்கிறேன் ஆனால் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது, ஏப்பமாக வருது. குடிக்கிறேன், பார்த்தா அது வாந்தி எடுத்துடுறேன், அஜீரண கோளாறு வந்துடுது, உடம்புக்கே சேர மாட்டேங்குது. ஸோ என்ன பிளான்னா, கொடைக்கானல் போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ். இதுக்காக வந்து என்ன, பெத்த பிள்ளைகளை விட்டுட்டு உனக்கு சுகம் கேட்குதா அப்படின்னு அவளை கேட்பீங்க. அதே மாதிரி கட்டின பொண்டாட்டி அங்கே கண்ணீர் விட்டுக்கிட்டு கிடக்கிறா, அவளை விட்டுட்டு உனக்கு கொடைக்கானல் கேட்குதான்னு சொல்லி என்னையே கேட்பீங்க. எல்லாம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவனாப்பில் வந்து என்னையவே நினச்சிக்கிட்டு இருக்காள. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே, சுமி வந்து அழுகுது, கஷ்டப்படுது, பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது, என்னான்னு கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல. நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டுட்டு தானே நான் போனேன். எனக்கு என்ன மரியாதை கொடுத்தா? நேற்று கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், எனக்கு ஒரு காப்பி கூட போட்டு தரல, குடிக்க தண்ணி கூட அள்ளி தரல. இது என் தலைமையில் ஆணை. சத்தியங்கிற வார்த்தை என் வாயில் வராது. நேற்று நீங்கள் கேளுங்க, மனசாட்சிப்படி கேளுங்க. ஒரு புருஷன் வீட்டுக்கு போயிருக்கேன், இவ்வளோ பொருள் வாங்கி அலைஞ்சு 108 டிகிரி வெயில், அதோடு போய் அப்படியே அலைஞ்சு ஒவ்வொரு பக்கமாக போய் அரிசி வேணும்டா, அரிசி, முட்டை, பால், கறி, அது இது, மிளகு, சீரகம், சோம்பு, என்னென்னமோ சொல்கிறா, எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன். வெயிலில் அலைஞ்சதில் நான் போகும்போது 12:30 மணி, உச்சி வெயில், மண்டையை புழக்குது. அதோடு நான் கஷ்டப்பட்டு போகிறேனே, போய் உட்கார்ந்தவனை, வாங்க இந்தாங்க டயர்டாக வந்திருப்பீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா இல்லை தண்ணி குடிக்கிறீங்களா, காப்பி போட்டு தரவா? ஒரு பொம்பளை, நல்ல பொம்பளை இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? கட்டின புருஷனை ஒரு பொண்டாட்டி வந்து என்னை மதிக்கிறவளாக இருந்தால் இதெல்லாம் கேட்டு எனக்கு பணிவிட செய்யணுமா இல்லையா? செய்யலை. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு நான் இந்த வீட்டுக்கு வர்றேன், டயர்டாக வர்றேன். என் முகத்தை பார்த்த உடனே என் தாய் என் முகத்தை எப்படி பார்க்கும்? எங்கள் அம்மா ஜவஹர் நிஷாவுடைய இன்னொரு உருவம் தான் சூர்யா. அப்படியே மூஞ்சியை பார்க்குறா. பார்த்தோன்னே எனக்கு அந்த சூர்யாவை பார்த்தோன்னே எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி இருக்குது. ஏன் இவ்வளோ டயர்டாக வந்திருக்க, ஒரு நிமிஷம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தயிர் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் மிக்சியில் போட்டு அதை மோராக்கி அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு கடுகு உளுந்தை போட்டு தாளித்து அதில் போட்டு கொண்டு வந்து, இந்த உப்பு போட்டு கொண்டு வந்து இதை குடி அப்படின்னு சொல்லி அப்படியே என்கிட்ட கொடுக்குறா. என் கண்ணிலேருந்து அப்படியே தாரையாக கண்ணீர் ஒழுகுதுங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெத்த தாய்க்கு அடுத்து, நேற்று தான் புரிஞ்சுக்கிட்டேன் சூர்யாவோட அன்பை. ஒரு பெத்த தாய்க்கு அடுத்து என்னைய நான் அவளை வந்து தாரமாக பார்க்கல, எனக்கு இன்னொரு தாயாக பார்க்குறேன். இவன் என்ன தான் இருந்தாலும் என்னுடைய சின்ன தாரம் தான். அதுக்குண்டான முறைப்படியான வேலைகளை அடுத்தடுத்து செய்ய போகிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யார் என்னை பணிவிட பண்ணி பார்க்குறா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவளுக்காக ஜாமான் வாங்கிட்டு போய் அவ்வளோ தூரம் அலைஞ்சவனை என்னை ஒரு வார்த்தை கூட காப்பி குடிக்கிறீங்களா, தண்ணி எழுதி தரவான்னு கேட்கல. என்னை வாசலில் திருநாயை உட்கார வைக்கிற மாதிரி உட்காந்து சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்கலங்க. அவ்வளோ கறி வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேன்.
அரிசி வாங்கி போய் கொடுத்துருக்கேன், என் அரிசி தானே. சரி ஒரு காவலுக்கு சேர்த்து போட்டு இருங்க, வந்தது வந்துட்டீங்க, வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாளைக்கு ஒருக்கா தான் வர்றீங்க, நல்லபடியாக சாப்பிட்டுக்கிட்டு போங்க ஒரு வார்த்தை. ஏன்னா எனக்கு சாப்பாடு போட்டால் அங்கே அவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், சுகைலுங்கிறவன், அவனுக்கு வந்து பிடிக்காது, வீடியோவுக்கு வர்றதில்ல, சாப்பாடு செஞ்சு தர்றதில்ல, காப்பி தண்ணி எதுவுமே இல்லை. இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு தேவையா? இவளை விவாகரத்து பண்ணலாமா வேணாமா? நீங்களே சொல்லுங்கள். முறைப்படி இவளை தாலி கட்டி எனக்கு பொண்டாட்டி ஆக்கிக்கிறலாமா வேணாமா? நீங்களே சொல்லுங்கள். அவளும் ஒத்துக்கிட்டா, நான் பாலவிநாயகத்தை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி. அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு, ஏன்னா சில விஷயங்கள் நடக்க போகுது. அப்போ புருஷங்கிற இடத்துல என் பேர் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், இன்னும் கட்டலை, இன்னும் வாங்கலை, வாங்கும்போது சொல்கிறேன். அப்போ சூர்யா என்கிற பாலவிநாயகம் அப்படின்னு போட்டு நம்ம பத்திரம் எழுதுறதா, இல்லை சூர்யா கணவர் சிக்கந்தர் ஷா அப்படின்னு போட்டு பத்திரம் எழுதுறதா? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி அந்த காசில் வந்து இவளுக்கு ஒரு வீடோ வாசலோ நம்ம வாங்கி கொடுக்குறோம்னா, புருஷங்கிற இடத்துல யார் பேர் வரணும்? என் பேர் வந்தால் தானே அது எனக்கும் மரியாதை. நாளைக்கு நான் படுத்துக்கிட்டேன்னா முடியாமையோ கை கால் விளங்காமையோ இல்லை ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாகவோ இல்லை வந்து பக்கவாதம் வந்தோ வரக்கூடாது, ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிடுவோம். சப்போஸ் அப்படி ஒரு சூழல் வந்து நான் படுத்துட்டேன்னா இவளும் என்னை வீட்டை விட்டு துரத்த மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அப்படி ஒரு சூழல் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? என் பெரிய பிள்ளைகளுக்கும் சின்ன மகனுக்கும் தான் வீட்டை எழுதி வச்சுட்டு இன்றைக்கி அவங்க பாருங்கள், என் பேரனோட பிறந்த நாளைக்கோ இல்லை ஒரு நல்லது கெட்டதுக்கோ என்னை கூப்பிட்றாங்களா? கூப்பிட்றது இல்லை, என்னையே தெருவில் அனாத மாதிரி விட்டுட்டாங்க. இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு சூழலை நான் உருவாக்கக்கூடாதுல்ல. இங்கேயும் வந்து எனக்குன்னு சொல்லி ஒரு ஆணித்தரமாக நான் ஸ்ட்ராங்காக ஊண்டணும்னா என்ன அர்த்தம்? இவளுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தாலோ வச்சாலோ அதில் என் பேரை நிலைநாட்டணும். இன்னாருடைய மனைவி இல்லைன்னா இவருடைய காட்ஃபாதர், இவங்களுக்கு இந்த சொத்துக்கு இவங்க 2 பேர் தான் வந்து கார்டியன், இவங்க தான் பொறுப்பு. ஏன்னா எப்போ எது வேணாலும் நடக்கும், என்னை எப்போ வேணாலும் இவங்க தலை முழுகுவாங்க. நீங்களே பல பேர் பல இடத்துல சொல்கிறீங்க, சூர்யாவை நம்பாத, கடைசி காலத்தில் உங்ககிட்ட இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையும் வாங்கிட்டு உன்னை நடுத்தருவில் அனாதையாக விட்டுருவா. இவ வாயில் சொல்லுவா, நான் அதெல்லாம் விடமாட்டேன், நான் உன்னை கண் காதுமாக வச்சு பார்த்துக்கிடுவேன், உனக்குன்னு சொல்லி எல்லாம் செய்வேன் அப்படிலாம் சொல்லுவா. ஆனால் அதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அவள் எப்போ வேணாலும் என்னை கழட்டி விடலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இவளுக்கு உண்டான வேலைகளுக்கு செய்யும் போதே ஆரம்பத்திலேயே அந்த பத்திரத்துலேயோ இல்லை எதுலேயோ என் பேர் வர்ற மாதிரி தானே நான் பண்ணுவேன். அதுக்கு உண்டான வேலைகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுக்கு முதல் வேலை சுமிக்கு விவாகரத்து கொடுத்துட்டு சூர்யாவை கரம் பிடிக்கிறது. இவளை நான் கை பிடிச்சிட்டேன்னா இவள் புருஷனை கலட்டி விட்டுருவா. கலட்டி விட்டதுக்கப்புறம் இவளும் நானும் இப்போ எப்படி சிறந்த ஜோடியாக விளங்குறோமோ அதை மாதிரி முறைப்படி ஒரு திருமண இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு எங்களுடைய எதிர்காலத்துக்கு சொத்து சுகம் சேர்த்தாலும், ஏன்னா நான் சம்பாதிக்கிறது பூரா விழலுக்கு இறைத்த நீர் போல மாறிடக்கூடாது. என்னை வந்து முட்டா பயலாகவும் கேனக்கு இருக்கனாகவும் ஆக்கி இவங்க எல்லாம் தெளிவாயிடக்கூடாது. ஏன்னா எவ்வளையும் நான் நம்ப மாட்டேன், என் கூட இருக்கிற இவளையுமே நான் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா இவளையும் என்னை எப்போ வேணாலும் காலவாரி விட்டுட்டு போகலாம். அதுக்கு தான் நான் என்ன ஒரு பிளான் போட்டிருக்கேன்னா, முதல்ல சுமிக்கு விவாகரத்து, அடுத்து பாலவிநாயகத்துக்கு இவ விவாகரத்து, 2 பேரும் முறைக்கடி எதாவது என்ன பண்ணுறோமோ அதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு திருமணமோ எல்லார் முன்னிலையிலையும் ஒரு மண்டபம் முடித்து ஒரு 10,000 பேர் கூட வேணாம், ஒரு 5,000 பேர், 5,000 கூட வேணாம், ஒரு 500 பேர் முன்னிலையில் நாங்கள் 2 பேரும் முறைப்படி கணவன் மனைவியாக ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் இவளுக்கு ஏதாவது சொத்து பத்து வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். அதுக்கிடையில் இப்போவே வந்து இவ என்கிட்ட பல பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. என் பேரில் எழுதி கொடு, உன்னை நான் கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுறேன், நான் என்றைக்குமே உன்னை விட மாட்டேன், கைவிட மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிலாம் சில வார்த்தைகளை உருட்டுறா. எனக்கு தெரியாத மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாத இவங்க பிளான் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவங்ககிட்ட கறக்கிற வரைக்கும் கறந்துடுறேன். இவள் புருஷன்ட்ட சொல்லி வச்சுருப்பா, பாலவிநாயகத்திட்ட பேசாமல் அமைதியாக இரு. ஏன்னா அவன் அடிக்கடி இப்போ ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டான், தினம் ஃபோன் பண்ணுறேன், பிள்ளை எப்படி இருக்குது, கோகுல் எப்படி இருக்கான், அவனை போய் யார் கொண்டு போய் விட்டா, ஏன் நீ போக வேண்டியதானே, முந்தா நாள் அவ்வளோ உரிமையாக பேசுகிறான். இவளும் வந்துக்கிட்டு என்கிட்ட தான் இவள் வீர வேகம்லாம் என்னையை தான் வந்து தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி பண்ணுறா. ஆனால் அவள் புருஷன்ட்ட பேசும்போது பம்முறா, இல்லை எனக்கு வெயிலில் போனால் ஒத்துக்கிறாது, காரு வேறு இல்லை, அவர் மையம் எடுத்துகிட்டு போயிட்டேன், அதனால் இப்போவும் பேசுகிறா. நான் எல்லாத்தையும் ஒட்டுக்கட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இவன் நினைக்கிறா பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருட்டுன்னு. ஆனால் இவன் முந்தா நாள் உட்காந்து இவன் புருஷங்கிட்ட பேசுனதை பூரா நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சொல்கிறா, அவள் பிள்ளை வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டேன், புள்ளட்டை நிப்பாட்டிட்டு எங்கேயோ போகிறானா, அதனால் கார் இல்லை, என்னால் போக முடியலை, அதனால தான் வந்து நான் வந்து திலீப்பாவை அனுப்பி கோகுலை கூப்பிட்டுற சொன்னேன், நீ ஒன்றும் கோச்சிக்கிறாத, அடுத்த வட்டம் போகும்போது நான் கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்துடுறேன். அப்போ என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே நாடகம்தான்.
சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிட்டு நான் வரும்போது வருவேன். இவனை எப்படி மொட்டை தலையில் மிளகா உரைக்கணும், இவனுக்கு எப்படி காதில் வந்து கடுக்கனை போடணும், இவன் தலையில் எப்படி பூ வச்சுட்டு இவனை வந்து வீட்டோட அனுப்பி விடணும், எல்லாத்தையும் கறந்துட்டு தான் விடுவேன்னு சொல்லி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே வருங்க, என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லவா, என்கிட்ட இருந்து ஒரு நயா பைசா போனால் கூட அதில் அரை நயா பைசாவில் என் பேர் இருக்கணும். உனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு 100 ரூபா உனக்கு ஒரு பொருள் வாங்கி தரேன்னா அதில் 50 ரூபாய்க்கு என் பேர் இருக்கணும். 1 லட்ச ரூபாய்க்கு உனக்கு ஒரு பொருள் வாங்கி தந்தால் அதில் 50,000 என் பேர் இருக்கணும். இப்போ இந்த வீட்டிலேருந்தே எடுத்துக்கோங்க. இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் 50,000 ரூபானா 25,000 ரூபா நான் கொடுத்துருக்கேன். வாடகை 10,000 ரூபாயா 5,000 ரூபா நான் தர்றேன். எல்லாத்துலேயுமே சரிசமமாக நான் கொடுத்துக்கிட்டே வர்றேன். அதனால தான் இவன் என்னை எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளியே போனால் நான் என்ன மயிருக்கு போகணும், இந்த வீட்டுக்கு நானும் பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நான் தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவளை வெளியே போக சொன்னாலும் அவன் என்ன சொல்கிறா, நான் ஏன் வெளியே போகணும், நானும் பணம் கொடுத்துருக்கேங்கிற. அதை மாதிரி தான் நாளைக்கு ஒரு வீடு வாசல் வாங்கினாலுமே 2 பேர் பேருமே அதில் இருக்கணும். அப்போ தான் என்னுடைய எதிர்காலம், அதாவது என்னுடைய கடைசி காலம் சிறப்பாக இருக்கும். எனக்கு அப்போ தான் இவள் மூத்திரம் அள்ளி போடுவா, பேம்பர்ஸ் வைப்பா, என்னை நல்லபடியாக பாதுகாப்பா, வேலைக்கு குறிப்பாக 3 வேளை சோறு போடுவா. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ பழசு பட்டையை ஊற்றிட்டு திங்கிறத தின்னு இதுதான் சொல்லி நாய்க்கு வைக்கிற மாதிரி அப்படியே தட்டை தள்ளி விடுவா. அதை பார்த்து நான் வந்து கண்ணீர்லையும் ஆத்திரத்துலையும் மன உளைச்சல்லையுமே சீக்கிரம் செத்து போயிடுவேன். எனக்கு தேவை, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கேன், 7 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7 வருஷம் உனக்கு உழைச்சி கொட்டியிருக்கேன். அதே 7 வருஷம் எனக்கு முடியாமல் போனாலும் நான் அவ்வளோ சீக்கிரத்துலாம் சாக மாட்டேன். இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா ஒரே நாளில் அவங்க அம்மா எப்படி ஹார்ட் அட்டாக்கில் போச்சு அதே மாதிரி இவனும் செத்து போயிடுவேன். நான் கடைசி வரைக்கும் இருந்து உன்னைய குடும்பப்படுத்தி எனக்கு நீ எல்லாம் பார்க்க வச்சு அதுக்கப்புறம் தான் போவேன். சில பேர் வேண்டிக்கிடுவாங்க, ஆண்டவா என்னை நைட்டு படுக்கும்போதே என் உயிர் பிரிஞ்சிடணும், காலையில் எந்திரிக்கும் போது அப்படியே ஆண்டவன்கிட்ட போயிருக்கணும், சொர்க்கத்துக்கு போயிடணும். நான் அப்படி நினைக்கவே மாட்டேன். என்னை எவ்வளோ தூரம் குடும்பப்படுத்தினாலும் இதே வீட்டில் படுத்துக்கிட்டு இவளை நான் குடும்பப்படுத்துவேன். வா சோறை போடு, வாயே விளக்காட்டினாலும் சோறு போட்டுட்டு வா, எனக்கு மூத்தத்தை பெஞ்சுவிட்டேன், எனக்கு டீப்பு மாற்று, நான் படுத்தே கிடக்கிறேன், எனக்கு வந்து தொடச்சி விடு. இப்படித்தான் இவளை குடும்பப்படுத்துவேன். ஏன்னா இவன் எனக்கு அந்தளவு குடும்பப்படுத்திருக்கா. இவன் என்னை ஏற்றி விட்டாலும் என் குடும்பமே, சுமியே, என் மைங்களே, என்னைய பார்த்துறாதீங்க தயவுசெய்து. இத்தனை நாள் அவளுக்கு தானே உழைச்சி கொடுத்தீங்க, அங்கேயே போங்கன்னு சொல்லி பற்றி விட்டுரு சுமி. அதே மாதிரி என் மைங்கள்கிட்ட நான் சொல்லிடுவேன், டேய் அவள் வந்து சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாரிச்சு என்னை வச்சு கடைசி நேரத்தில் என்னை தூக்கிட்டு வந்து இங்கே போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாள். 108 ஆம்புலன்ஸில் ஏற்றி விடுவாள். தயவுசெய்து ஆம்புலன்ஸ் அப்படியே ரிட்டன் ஆம்புலன்ஸ்காரருக்கு ஒரு 500 ரூபாயை கொடுத்து கொண்டு போய் எங்கே ஏற்றிட்டு வந்தீங்களோ அங்கேயே இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லி நீ பற்றி விட்டுருங்கடா அப்படின்ட்டுருவேன். இவளை நான் சும்மா விடுவேனா, விடவே மாட்டேன். எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ இருக்கும்போது குடசலை கொடுக்குறாளோ இதே குடசலை சாகும்போது நான் கொடுப்பேன். சரியா? ஆண்டைய முன்னியத்தில் நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் சொல்கிறேன், இவளை நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா என்னுடைய சொத்து வேணும், என்னுடைய சுகம் வேணும். ஆனால் வந்து கடைசி காலத்தில் பத்திரம் என்னை தூக்கிட்டு போய் என் பொண்டாட்டிகிட்ட விட்டுருவாங்களா, நான் ஒத்துக்கிறவே மாட்டேன் தம்பிகளா. இங்கே தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அதுக்கு உண்டானதெல்லாம் பார்த்துக்கலாம். அதனால் நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டை மாத்திரம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எப்போ நடக்கும், எப்போ எல்லாம் முழுமை பெறும்? நான் வந்து சுமிக்கு விவகாரத்தை கொடுத்துட்டு பாலவிநாயகத்துக்கு அவள் விவகாரத்தை கொடுத்துட்டு 2 பேர் ஒற்றுமையாக 2 பேர் கணவன் மனைவியாக போய் ஒரு பத்திர ஆஃபீஸ்லையோ இல்லை வேறு ஏதோ ஒன்று முடிக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னா 2 பேர் வர்ற மாதிரி கையெழுத்தை போட்டு அதோடு வந்து நாங்கள் சுபம் அப்படின்னு சொல்லி போடுவோம். அது வரைக்கும் இவன் என்னையை விட்டுட்டு எதுவும் செய்ய முடியாது, அவளை விட்டுட்டு நானும் எதுவும் பண்ண முடியாது. பார்த்துக்கிறலாம். ஓகேவா? சூசகமாக சொல்லிட்டேன், புரிஞ்சவன் பிஸ்தா. ஓகேவா? பாய்.